இன்னைக்கு ஃபைட்டர் மாஸ்க் பேரண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் நீங்களும் எந்த டைப் ஆஃப் பேரண்டிங் மாஸ்க் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அது மூலமாக நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். நான் சங்கீதா, அமெரிக்காவில் ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக இருக்கேன். இந்த கான்ஷியஸ் பேரண்டிங் கான்செப்ட் வந்து எனக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாக எனக்கு தெரிய வந்தது. இந்த பிரின்சிபல்ஸ் வந்து என்னுடைய ரியல் லைஃப், நான் 3 கிட்ஸ் இருக்காங்க, அப்ளை பண்ணதில் எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. என்வாயன்மெண்ட், வீட்டுடைய அந்த குழந்தை அண்ட் பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ ஐ தாட் இது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நிறைய பேரண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப அவசியம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்து லெட் அஸ் லேர்ன், க்ரோ அண்ட் ஹீல் டுகெதர். ஓகே, த ஃபைட்டர்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இந்த டாக்டர் ஷெஃபாலியோடைய த பேரண்டிங் மேப் இந்த புக்கில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபைட்டர் மாஸ்க் பேரண்ட்ஸ் வந்து பேசிக்காக அவங்க எப்படி வந்து அவங்க எமோஷன்ஸ் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, ஆங்க்ரி அண்ட் தென் கண்ட்ரோலிங் மேனர், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறோம். குழந்தைங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட நமக்கு கோவம் தான் முதல்ல வருது. அவங்கள கண்ட்ரோல் பண்ணாது, அவங்க பண்ண விடாமல் பண்ணணும் அப்படின்னா அதுதான். ஆனால் ரியல் இன்னர் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இட் குட் பி ஃபியர். நமக்கு பயம் தான். அந்த பயத்தை, அந்த உள்ளே இருக்கிற அந்த பயம்தான் வந்து அதை மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவும் கோவமாக வெளிப்படுத்துறது மூலமாகவும் நம்ம ஃபியரை வந்து மேனேஜ் பண்ணுறோம். அதுதான் நம்ம சின்ன வயசில் கோப்பிங் மெக்கானிசமாக லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைட்டர் பேரண்ட்ஸ் வந்து வெரி மச் மற்றவங்களை கண்ட்ரோலில் வச்சுருந்தா தான் தே ஃபீல் சேஃப். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்களுடைய கோப்பிங் மெக்கானிசம். ஸோ இந்த ஃபைட்டர் மாஸ்க்லேயே 5 சப் கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த என்ஃபோர்ஸர். அப்படின்னா ரூல்ஸ், பை ரூல்ஸ், எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் தான். குழந்தைங்க வந்து ஒபீடியன்ஸாக இருக்கணும், டிஸ்ஒபீடியண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு தான், அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், ஓகே இந்த வீட்டில் நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும், நான் சொல்கிற மாதிரி கேட்க விருப்பம் இல்லையா, டோர் இருக்குது, வெளியே போயிட்டே இருங்க, இந்த மாதிரி பேசுகிறவங்க தான் என்ஃபோர்சர்ஸ். அப்போ குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கூட குழந்தைங்க வளரும்போது அவங்களும் தே ஸ்டார்டட் வேரிங் மாஸ்க். அவங்களும் மாஸ்க் போட ஆரம்பிப்பாங்க. எப்படி? இந்த மாதிரி என்ஃபோர்ஸிங் பேரண்ட்டாக இருந்தால் ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம், ஒன்றா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேஷம் போடணும். நம்மளும் குழந்தைங்களும் அதே மாதிரி அப்படியே ஒரு மாஸ்க்கை போட்டு எல்லாத்துக்கும் கரெக்டாக அப்படியே நல்ல பிள்ளையாட்ட நடந்துக்கிறது. இல்லை அப்படின்னா அவங்க வந்து அப்படியே ஷட் டவுன் ஆயிடுவாங்க, பயத்தில் ஷட் டவுன் ஆயிடுவாங்க. அப்பா பேசாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஸோ அது என்ன மீனிங் அப்படின்னா, குழந்தைங்கனால அங்கே ஸ்பேஸே இல்லை. அவங்களோட ரியல் ஃபீலிங்ஸும் அவங்களுடைய உண்மையான அந்த ஃபீலிங்ஸை, எமோஷன்ஸ் பேசுறதுக்கு வந்து தெர் இஸ் நோ ஸ்பேஸ். அப்போ அவங்க ஆத்தென்டிக்காக வளர்கிறதுக்கு அங்கே நோ ஸ்பேஸ். அவங்களும் தே ஸ்டார்டட் வேரிங் மாஸ்க். நெக்ஸ்ட் த எக்ஸ்ப்ளோடர். ஸோ எக்ஸ்ப்ளோடர் பேரண்ட்ஸ் வந்து when they get triggered by the children, அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்க்ரீம் பண்ணுவாங்க, திங்ஸை போட்டு உடைப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து 0 to 100 அவங்களோட எமோஷன்ஸ் இந்த நிமிஷம் நல்லாயிருக்கும், எனி செகண்ட் மாறுவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அன்ரெகுலேட்டட், அன்பிரிடிக்டபிள் அண்ட் வெர்பலி வந்து மேனர்ஸே இல்லாமல் சத்தமாக ஒரு மாதிரி பேசுகிறது, அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய ஆக்ஷன், அந்த எமோஷன் வந்து மற்றவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியரை உண்டு பண்ணும். இன்னொன்று, சில்ட்ரன் வந்து என்ன மாதிரி அவங்க பிலீவ் பண்ணுவாங்கன்னா, சில்ட்ரன் வந்து ஃபியர், அவங்கள மிரட்டி தான் வளர்த்தணும், அதாவது ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது சில்ட்ரனோட. கிராஃப்டிங் ஃபியர் த்ரூ பனிஷ்மெண்ட் அண்ட் ஆங்கர் பிரிங்ஸ் ரிசல்ட், இந்த மாதிரியெல்லாம் அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கூட வளர்கிற குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி ஆகும் அப்படின்னா, தே ஃபீல் ட்ராப்டு. மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, வாக்கிங் ஆன் எக் ஷெல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது எக்கோடைய அந்த முட்டையுடைய தோல்லாம் இருந்ததுன்னா அது மேலே வாக் பண்ணுற மாதிரி, அதாவது சத்தமே வராமல் அது மேலே வாக் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும், அதுக்கு வந்து அந்த மாதிரி. அதாவது எப்போ பாரு நம்ம கான்ஸ்டண்ட்டாக மற்றவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த நிமிஷம் அவங்க வந்து கோப்படுவாங்களா, இது ஓகேவா நான் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நேச்சுரலாகவே குழந்தைங்க, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அவங்க வந்து பேரண்ட்ஸோடைய எமோஷன்ஸ்க்கு அவங்க தான் காரணம்னு நினச்சிப்பாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கான்ஸ்டன்ட் ஆன்சைட்டியாக இருப்பாங்க குழந்தைங்க. எப்படி அந்த சுச்சுவேஷனை மானிட்டர் பண்ணணும், எப்படி ப்ளீஸ் பண்ணணும், அதுலேருந்து தப்பிக்கலாம். அப்போ பீப்புள் ப்ளீஸராக மாறுவாங்க. இந்த மாதிரி தான் பீப்புள் ப்ளீஸர் இல்லாமல் ஓவர் ப்ளீஸராக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோடர் மாஸ்க் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து த லிட்டிகேட்டர். அவங்க எப்படின்னா ஆர்கியூமெண்ட் டைப்.
அவங்க வந்து எப்போல்லாம் ட்ரிகர் ஆகுறாங்களோ அவங்க சில்ட்ரன் மூலமாக ட்ரிகர் ஆகும்போது தே ஜஸ்ட் ஆஸ்க் கொஸ்டின், டன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீ அப்போ இப்படி பண்ண, ஏன் இப்போ இப்படி சொல்கிற, ஓ நீ அந்த மாதிரி பேசுனே இப்போ மாற்றி சொல்கிற, அப்போ நீ போய் சொல்கிறியா, மாற்றி பேசுகிறியா, ஓ அப்போ கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க குழந்தைங்கள. ஸோ ஆப்வியஸாக குழந்தைங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் அரௌண்டில் வளரும்போது அவங்க நோக்கோ கிரிமினல்ஸ் மாதிரியும் ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க பாவம் செஞ்சவங்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. டோட்டலி ஷட் டவுன் ஆயிடுவாங்க. இதில் குழந்தைங்க வளர்ந்தா அவங்க ஷட் டவுன் ஆயிடுவாங்க. எல்லாம் நான் தான் காரணம், நான் ஒரு பாவம் அப்படிங்கிற அளவுக்குமே தே வில் திங்க். நெக்ஸ்ட் த கிரிட்டிக்ஸ் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லாத்தையுமே குறை கண்டுபிடிக்கிறது. அதாவது நிறைய நல்லது இருக்கும், நல்லதெல்லாம் விட்டுட்டு குறைய மட்டும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேரண்ட்ஸு. ஸோ இவங்க வந்து நெகட்டிவிட்டி தான் அதிகமாக பேசுவாங்க. அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா அவங்க ஒப்பீனியன்ஸ் தான் மேட்டர்ஸ், மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாதான் தே ஃபீல் பெட்டர் அந்த மாதிரி. அப்போ குழந்தைங்களையும் அவங்க அது மாதிரி பண்ணுவாங்க. குழந்தைங்க நிறைய நல்லது பண்ணுவாங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது தப்பு கொஞ்சம் ஏதாவது பண்ணும்போது அதை தான் ரொம்ப பெருசாக பேசுவாங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸ் கிட்ட வளர குழந்தைங்க ஆப்வியஸ்லி எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா லோ சென்ஸ் ஆஃப் ஒர்த். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்லி அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லலாம் நாட் குட் இனஃப் அப்படின்ட்டு தான் ஃபீல் பண்ணுவாங்க. நான் வந்து போதுமானது இல்லை, இதுக்கு நான் லைக் இல்லை, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான் அந்த குழந்தைங்க வளரும். அப்புறம் தே ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் ஹெல்ப்லெஸ். இதுதான் இந்த மாதிரி பேரண்ட்ஸ், இந்த கிரிட்டிக் பேரண்ட்ஸ் கூட வளர குழந்தைங்களோட நிலைமையாக இருக்கும். பேசிவ் அக்ரெசிவ் பேரண்ட்ஸ் அவங்க என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா, ஓகே நீ நான் சொல்கிறது கேட்கல, என்னுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷனை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு, அன்டில் நீ ஒபே பண்ணுற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. ஸோ அவங்க வாயில் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க, சத்தமாக பேச மாட்டாங்க, ஆனால் பேஸ் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, நீ என்ன வேணா பண்ணிக்க, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து சில்ட்ரன் வந்து ரொம்பவுமே அதை ஃபீல் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸோடைய செயல்கள் வந்து அவங்க ஸ்பஞ்ச் மாதிரி அப்படியே அவங்களுடைய சேம் அந்த வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணுற திறமை குழந்தைங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்க வந்து இதே ஒன்றா அம்மா பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும், இல்லை அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய இன்னர் வாய்ஸ் கேட்கணும். ஸோ மெஜாரிட்டி டைம் குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க ஆத்தென்டிசிட்டியை அவங்க அங்கே லூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் தே ஸ்டார்டட் வேரிங் எ மாஸ்க் அண்ட் தென் ரேஜ் ஃபீலிங்கோடையே வளருவாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவிலேருந்து உங்களுடைய ஈகோ மாஸ்க், ஃபைட்டர் மாஸ்கில் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் ஆல்சோ. தேங்க்யூ அகெயின் ஃபார் வாட்சிங் புஷ்பம் சேனல்.